simple interest, compound interest. So Adav invested 60% of his monthly income in scheme A and rest in scheme B. So first Adav உடைய income, monthly income நான் வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன் 100x எடுத்துக்கிறேன். இப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கீம் ஏ ஸ்கீம் பிக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸ்கீம் ஏல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான் 60%, அப்போது 60x. ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் 40x. இது ஸ்கீம் ஏ. அப்போது ஸ்கீம் ஏ வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்கீம் ஏ ஆஃபர்ஸ் எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ அப்படின்னா 20%. அண்ட் ஸ்கீம் பி ஆஃபர்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனுவலி 25%. 25% வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஃபைண்ட் த மந்த்லி இன்கம் ஆஃப் ஆதவ். ஆதவோட மந்த்லி இன்கம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மந்த்லி இன்கம் எவ்வளோ 100x. அப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சா போதும். If the difference between the interest earned from both the schemes after 2 years, 2 years கழிச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டையும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 105 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எப்படி நீ கண்டுபிடிப்ப இன்ட்ரெஸ்ட், இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. PNR/100. P வந்து 60x, N2, R வந்து 20/100. ஸோ 0 0 0 0. அப்போ இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிடைக்குது 24x கிடைக்குது. ஓகேவா. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு டைரக்ட் ஃபார்முலா இல்லை இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 2 இயர்ஸுன்றதுனால இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் நான். என்ன, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர். ஓகேவா. இப்போ இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ஃபஸ்ட் இயருக்கு நமக்கு பிரின்சிபலுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் செகண்ட் இயருக்கு பிரின்சிபலுக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ஃபஸ்ட் இயருடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போது ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து என்னதுன்னா சேம் அதே சிம்பிள் 25%. அப்போ 25% அப்படின்னா 1/4. 25% ஃப்ராக்ஷனில் 1/4. அப்போது ஃபஸ்ட் இயருக்கு 10x கிடைக்கும். செகண்ட் இயருக்கு பிரின்சிபலுக்கு கிடைக்கும். அப்போ பிரின்சிபலுக்கு வந்து 10x, இதுக்கு 1/4. இன்ட்ரெஸ்ட்டுக்கு 25%, 1/4 அப்படின்னா 5/2 வரும், 2.5x. டோட்டலாக இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோ 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 22.5x. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போது இந்த 22.5க்கும் இந்த 24xக்கும் நான் டிஃப்ரென்ஸ் எடுத்தேன் அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் 1.5x. இந்த டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில் 105 கொடுத்துருக்காங்க. அப்போது 15x is equal to 105.0. எக்ஸோட வேல்யூ 70. 15 7s are 105.0. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இன்கம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இன்கம் வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் 100xன்னு எடுத்திருக்கோம். அப்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 70. அப்போது 100 × 70. அப்போது இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 7000. ஓகேவா.